என் நிலைமையை பாருங்கள் அம்மா. நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் தாயே? நான் யாரு குடியை கெடுத்தேன் ஆண்டவா? என் வாழ்க்கை ஏன் அம்மா இப்படி மாற வேண்டும் அம்மா? அம்மி மிதித்து அனுமதி பார்த்து அரசாணிக்கால் சாட்சியாக வைத்து அழகுபட என் காதலன் என் கழுத்திலே தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்வார் என்று பார்த்தேன். ஆனால் அம்மா, என் காதலர் எனக்கு கிடைக்க மாட்டார் போல் இருக்கின்றது அம்மா. என்னை பெற்ற தாயே என்னை புரிந்து கொள்ளாமல் சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்களே அம்மா. எங்கு செல்வேன், யாரை நாடுவேன், நான் எப்படி அம்மா பிழைக்க போகிறேன்? காதலரோடு சேர்ந்து வாழ முடியாதா? எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் தெரியுமா? என் மனக்கோட்டை எல்லாம் இடிந்து மண்மேடாக மாறிவிட்டதே தாயே. இப்படித்தான் வாழ போகிறோமே என்று ஆசைப்பட்டேனே அம்மா. என் ஆசையெல்லாம் நிராசையாக போய்விட்டதே தாயே. என் தாயை நினைத்து நான் எப்படி அழுகின்றேனோ அம்மா. உண்ணாமலை அம்மா இந்த கிராமத்திலே சீரும் சிறப்புமாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகளை சம்பாதித்து சீரும் சிறப்போடு வாழ்ந்த தாயே உண்ணாமலை அம்மா, நீ மறைந்தால் உன் பேரும் புகழும் மறையவில்லையே. நீ மண்ணை விட்டு மறைந்தாலும் உன்னுடைய பேரும் புகழும் வரவில்லையே அம்மா. உன்னுடைய உயிரை விடுபடுது யாரை நினைத்து உன் உயிரை விட்டாய் தாயே? தன் பிள்ளைகளை நினைத்தாயா? இல்லை தன் பெற்றெடுத்த மகளை நினைத்தாயா? இல்லை பேர பிள்ளைகளை நினைத்தாயா? நினைத்து உன் உயிரை விட்டாய் அம்மா உண்ணாமலை அம்மா. அம்மா ஆத்தானி இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? வாங்கி வந்து உன்னை புதச்சேடோ பார்ப்பதற்கா? ஆத்தா இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்ச இடம் பார்ப்பதற்கா? எங்க போய் தேடுவேன் அம்மா பெத்த கடனே நான் அடைக்கே. கண்ணாகி சேலகிலேயே கண்ணீரை தொடச்சே.
அழுவான் பிள்ளையினா சாவ கூட மறைச்சே புது சேலை வாங்கி வந்து உன்னை போத செய்கிறோம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ முகத்தில் நான் மொழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பெத்த கடனை நான் அடைக்கேன். கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு ஆழட்டும். கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு
நாகலோகத்திலே நாகஜோதியை கொண்டு வந்து என் தந்தை கண்களிலே பொருத்தினாய். எதை கேட்டாலும் தருவார்களா? செல்லுகின்றேன். என் காதலனை சந்திக்க வேண்டும் என்றால் எப்படி சந்திப்பேன்? ஆம், அரசாங்கத்து காவல்காரன் இருக்கின்றார். உதவி என்று கேட்கின்றேன். சிறையில் இருந்து விடுபட்டு சென்று என் காதலிடம் இந்த விஷயத்தை உரைத்தால் கண்டிப்பாக என்னுடைய காதலர் அந்த நாகஜோதியை கண்டிப்பாக கொண்டு வருவார். செல்லுகின்றேன், காவல்காரனை சந்திக்கின்றேன். ஐயா, நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் ஐயா. உங்களுக்காக நான் உதவி செய்ய வேண்டும்? ஆமாம், சொல்லுங்கள் அம்மா. ஐயா, என்ன செய்ய வேண்டும்? நான் என்னுடைய காதலரோடு சேர்ந்து வாழ வேண்டும். என் காதலரோடு சேர்ந்து வாழ்வதற்கு வழி நீங்கள் தான் ஐயா செய்ய வேண்டும். நான் என்னமா செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுபட்டால் ஐயா, என் காதலை சந்தித்து என்னுடைய தந்தைக்கு பார்வை வருமாறு வழி செய்வேன். இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படியாவது என்னை விடுபட செய்ய வேண்டும் ஐயா. கண்டிப்பாக வந்து விடுகிறேன். செய்தி சொல்லிவிட்டு மீண்டும் சிறைச்சாலைக்குள் வந்து விடுவேன். கண்டிப்பாக வந்து யாருக்கும் தெரியாமல் சிறைச்சாலை தப்பிக்க வழிபடுகிறேன். ஆகட்டும் ஐயா. சிறைச்சாலை